இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் சொந்த நுட்பத்தில் கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின் தயாரித்து சாதனை. இந்திய ராக்கெட் விஞ்ஞானி சதீஷ் தவானின் 100வது பிறந்த நாளை நம் இந்திய அரசும் விஞ்ஞானிகளும் சிறந்த நாளாக கடைபிடிக்க உள்ளனர். இந்நிலையில் அந்த பெருமைமிக்க நாளில் விண்வெளி ராக்கெட் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முயன்று வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட் ஏர்ஸ்பேஸ் தனது கிரையோஜெனிக் இயந்திரமான தவான் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தகவலை சிஇஓ மற்றும் சிடிஓ ஆன இணை நிறுவனர் பவன்குமார் சந்தனா கூறினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் 3வது தலைவராக சதீஷ் தவான் இருந்தார். இஸ்ரோவின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து பணிகளை செய்த அவரது நினைவாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதள மையத்திற்கு அவரது பெயர் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்ம விபூஷன் டாக்டர் சதீஷ் தவானின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியாவின் முதல் தனியார் மயமாக்கப்பட்ட உள்நாட்டு முழு கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின் தவான் ஒன்று வெளியிடப்படுகிறது என ஸ்கைரூட்டின் அந்த அதிகாரி கூறினார். புதிய கிரையோஜெனிக் என்ஜின் தவான் ஒன்று 100% 3D பிரிண்டிங் மூலம் அச்சிடப்பட்டு LNG மற்றும் திரவ ஆக்சிஜனால் ஆக்சிஜன் ஏற்ற எரிபொருளாக மாறி இயங்கும் தன்மை கொண்டது. ஸ்கைரூட்டின் கூற்றுப்படி கிரையோஜெனிக் இயந்திரம் அதன் விக்ரம் 1 ராக்கெட்டை இயக்கும் என பெருமையுடன் நம்பிக்கையுடன் கூறப்படுகிறது. இந்நிறுவனம் விக்ரம் 1 ராக்கெட்டையும் உருவாக்கி வருகின்றது. இது அடுத்த ஆண்டு முதல் செயற்கைக்கோளை இயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.